இமான் அவர்கள் சமீபத்தில நஸ்ரின் அவர்களோட வீட்டுக்கு பேக் ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல ஒன் ஆஃப் த நடுவரா இமான் அவர்கள் இந்த சீசன்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரு ரொம்பவே சூப்பரா அந்த ஒரு பொசிஷன பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் மத்தியில அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த நிகழ்ச்சியின் மூலியமா கிடைச்சிருந்துச்சு. அண்ட் உள்ளார இருக்கக்கூடிய குட்டீஸ்க்குமே நிறைய பேத்துக்கு அவர ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா, குறிப்பா நஸ்ரின் அவர்களோட பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு சேட்டைகள் செட்டில் பண்ணியிருக்கு. அது எல்லாமே இமான் அவர்கள் ரசிச்சிருக்காரு. அப்படியாப்பட்ட அவரு அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நஸ்ரின் அவர்களோட வீட்டுக்கு பேக் ஒண்ணு அனுப்பியிருக்காராமா. அண்ட் அந்த ஒரு பேக்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, நஸ்ரின் அவர்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் இருந்திருக்கு. அது இல்லாம புது துணி இருந்திருக்கு. அதோட ஒரு பொக்கே மாரி ஒண்ணு குடுத்திருக்காரு. அண்ட் அத தாண்டி லெட்டருமே ஒண்ணு இருந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நஸ்ரின் செல்ல குழந்தை, நீ ரொம்ப அழகா அந்த சீசன்ல பாடியிருந்த. இத தாண்டி இன்னும் நீ நிறைய இடத்துக்கு வருவ. ஒரு மியூசிக் டைரக்டரா உன்கிட்ட நான் அந்த ஒரு ஸ்பார்க்க பார்த்துருக்கேன். கண்டிப்பா நீ தொடர்ந்து சங்கீதத்த நல்ல முறையா கத்துக்கோ. இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நீ வருவ. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் வர முடியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாத. நீ ஏற்கனவே நிறைய பேத்தோட மனச ஜெயிச்சிட்ட. பாடல் மட்டும் இல்ல, பேச்சின் மூலியமாவே உன்ன நிறைய பேத்துக்கு பிடிச்சிருச்சு. தொடர்ந்து விடாம நீ அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இரு. தொடர்ந்து சங்கீதம் கத்துக்கோ. நல்லா படி. ஃபியூச்சர்ல நீ மிகப்பெரிய ஒரு ஆளா வருவ. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது" அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா நஸ்ரின் அவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வந்திருக்காரு. இந்த மேடைகள் மாரியே இன்னும் உனக்கு வாழ்க்கையில நிறைய மேடைகள் காத்திருக்கு. அதுல நீ மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா ஜொலிக்கணும். அதற்கு என்னோட வாழ்த்துகள் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு லெட்டர ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இமான் சார்கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நஸ்ரின் அவர்களோட ஃபேமிலி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தொடர்ந்து நஸ்ரினோட ஃபேமிலி இமான் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசி தன்னோட நன்றிகளையும் ஷேர் பண்ணியிருக்காங்களாமா. இதுதான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போகுது. இமான் சாரோட இந்த ஒரு கைண்டான விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க, பிரபல மலையாள இயக்குனரான ஜூட் ஆண்டனி அவர்களோட சேர்ந்து சிம்பு அவர்கள் படம் நடிக்க போறதா ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. பட் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. மேலும் சிம்பு அவர்களுமே அடுத்தடுத்து 3 படங்கள் புக் ஆகி இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகி அந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல உலக புகழ் பெற்ற நடிகரான சாக்கி சான் அவர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. அண்ட் இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சாக்கி சான் அவர்கள் இதற்கு முன்னாடி ஹாலிவுட் படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ் படங்கள்ல மிகப்பெரிய அளவில் எதுவும் தோணல. ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு சங்கர் சார் கூட்டி வந்ததோட சரி. பட் நேரடி தமிழ் படத்துல அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வரைக்கும் சிம்பு சாரோ இல்ல ஜூட் ஆண்டனி அவர்களோ அஃபிஷியலா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லல. மேபி 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் நடக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் ஜாக்கி சான்ட்ட இதை பத்தி பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னும் சொல்றாங்க. இது நடந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.